கோவை வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞரணியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. கோவையில் ரூபாய் 208.50 கோடியில் 45 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட செம்மொழி பூங்காவை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க வருகை தர உள்ளார். இந்நிலையில் கோவையில் வளர்ச்சி பணியை தடுக்கும் விதமாக கோவைக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தை DPRஐ வேண்டும் என்று சரிவர தயார் செய்யாமல் மத்திய அரசை குறை கூறும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் திமுக ஆட்சியில் கோவையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதை கண்டித்தும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதை வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் கோவை பவர் ஹவுஸ் கார்னர் பகுதியில் கருப்பு கொடி போராட்டம் நடத்திய பாஜக இளைஞரணியை சேர்த்த 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இனியா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.